நண்பன் என்றொரு பேரழகு நம்ம வாழ்வின் பேரறிவு நாளும் நாளும் புதிதாய் நம் நட்பு எழுதட்டும். நண்பா, என் வாழ்க்கையின் நிழலா, நீ இல்லாமல் நாள் போகாதே. சின்ன சின்ன சண்டை எல்லாம் நம் நட்பின் வண்ணம்தான். பள்ளி நாட்கள் பக்கத்தில் நீ முகம் பார்க்கும் நேரமில்லை. ஆனாலும் மனதில் நீ தினம்தோறும் தேடி வருவாய். புது கவிதை போலவே நம் நட்பு தோற்றம் எளிது. உணர்வில் ஆழம் வாழ்க்கை முடியும் வரைதான் உன்னுடன் நானும் பயணம். நண்பா, என் வாழ்வின் கதையா ஒவ்வொரு பக்கமும் நீ இருக்கா. ஓர் அழுகை வந்தாலும் கூட உன் சிரிப்பே மருந்தா. நண்பன் என்றொரு பேரழகு நம்ம வாழ்வின் பேரறிவு நாளும் நாளும் புதிதாய் நம் நட்பு எழுதட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரு சிறிய கிராமத்தில் சுபா என்ற சிறுமி இருந்தாள். அவள் எப்போதும் பிறரை உதவ தயாராக இருப்பாள். ஒரு நாள் அவள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு மூத்த அம்மாவை பார்த்தாள். அவருக்கு பசி கொண்டிருந்தது. சுபாவிடமிருந்த பாக்கெட் பிஸ்கட்டை அந்த அம்மாவிடம் கொடுத்தாள். அம்மா முகம் முழுக்க நன்றி காட்டினார். அந்த இரவு சுபா தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ஒளிரும் தேவதை தோன்றி, "நீ செய்த நன்மைக்கு ஒரு பரிசு. உன் மனதில் என்ன வேண்டுமோ அதுவே நடக்கும்" என்றாள். அடுத்த நாள் சுபா பள்ளிக்குச் செல்லும்போது அவளது பழைய பேக் புதிதாக மாறியது. பள்ளியில் அனைத்து பரீட்சைகளிலும் அவள் பாஸ் ஆனாள். அதிர்ச்சி, மகிழ்ச்சி. அவள் புரிந்து கொண்டாள், நல்லது செய்தால் அது பல மடங்கு நன்மையாக திரும்பும். முக்கியம், மூலப்பாடம். நல்லதை செய், நல்லதே நடக்கும். Do good and good will happen to you. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பூமணி என்ற ஒரு ஏழை பெண்மணி இருந்தாள். அவளுக்கேற்ற ஒரே ஆசை, எல்லாம் வல்ல சிவபெருமானை தினமும் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் அவளிடம் வைக்கும் பூவும் இல்லை, தீபமும் இல்லை. இருந்தாலும் அவள் அன்போடு ஒரு சிறிய சிவலிங்கம் கல்லை எடுத்துக்கொண்டு தினமும் நீராட்டி தனது நெற்றி இழுத்த சேக்ரெட் ஆஷ் திருநீறு மட்டும் அணிந்து வழிபட்டாள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய வறட்சி. மக்கள் பசித்தனர். பூமணிக்கும் சாப்பாடின்றி திணறினார். ஆனால் சிவபெருமானை வழிபடுவதை விட்டுவிடவில்லை. அப்போது சிவபெருமான் ஒரு யாசகர் வடிவில் வந்தார். அவர் பூமணியை பார்த்து, "தாயே, உன்னிடம் சாப்பாடு இருக்கிறதா?" என்றார். பூமணி தன் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த சிறிது மாவை எடுத்துக் கொடுத்தாள். யாசகர் சாப்பிட்டபின், "இனிமேல் உன் வீட்டில் ஒருபோதும் உணவு குறையாது" என்று சொல்லி மறைந்தார். அந்த தினத்திலிருந்து பூமணியின் வாழ்க்கை மாறியது. அவள் வீடு வளம் பெற்றது. எல்லா ஊருக்கும் உதவும் அளவுக்கு ஆனாள். மொழிமுறையாக வரும் கடைசி வரிகள்: சிறிய அளவிலேனும் உண்மையான பக்தி இருந்தால் சிவபெருமான் அருளை நிறைவாக கொடுப்பார். திருநீறு மட்டுமே போதும், அதில் மகத்தான சக்தி இருக்கிறது. மொரல் பாடம்: உண்மையான பக்தியும் தியாகமும் இருந்தால் தேவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. பழமையான கிராமம் ஒன்றில் சிவசுப்பிரமணியம் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் மிகவும் பக்தியுடன் இருக்கிறார். துதி பூஜையெல்லாம் முருகப்பெருமாளுக்கே. ஆனால் ஒரு விஷயம், அவர் எப்போதும், "முருகா, எனக்கு சிக்கல் வரவே கூடாது" என்றே வேண்டிக் கொள்வார். ஒருநாள் அவர் வயலுக்கு சென்றார். பயிர் எல்லாம் உலர்ந்துவிட்டது. மழை வேண்டி பரிதாபமாக இருந்தது. அவர் கோவிலுக்குப் போய் கதறிப் புலம்பினார். "முருகா, நீ என் வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லவில்லையே." அன்றிரவு அவர் ஒரு கனவு கண்டார். முருகப்பெருமாள் அவனிடம் சொல்லினார், "சிவசுப்பிரமணியமே, நீ எப்போதும் எனக்கு சிக்கல் வேண்டாம் என்று கேட்டாய். ஆனால் சிக்கல்கள் இல்லாமல் நான் எப்படி உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொடுப்பேன்?" அடுத்த நாள் காலையில் ஒரு புதுப்படியாக சிந்தித்தார் சிவசுப்பிரமணியம். அவர் மனதிலேயே கூறினார், "முருகா, இனி சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை. நீ என் கூட இருக்கணும். அதுவே போதும்." சில நாட்களில் மழை பெய்தது. வயல்களுக்கு மீண்டும் உயிர் வந்தது. தானாகவே மகிழ்ச்சி பெருகியது. ஆனாலும் அவர் எண்ணம் மாறவில்லை. "இனி நானேல்லாம் தீர்வை எதிர்பார்ப்பதில்லை. முருகனில் நம்பிக்கை வைத்து செயல்படுவேன்." மொரால், நீதிக்கூறு: நம்பிக்கை என்பது சிக்கலில்லாமல் வாழ்வதல்ல. சிக்கல்களில் கூட தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்பதற்கான நம்பிக்கைதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!